அதன் பிறகு என்ன ஆயிற்று என்றால், மந்தரை மலையானது தன்னுடைய நிலையிலிருந்து கீழே கீழே புதைந்து கொண்டே போனது. மறுபடியும் தேவர்கள் எல்லாம் முறையமிட்டார்கள். ஆபத் பாந்தவனாகிய நாராயணமூர்த்தி கூர்ம அவதாரம், அதாவது ஆமையாக அவதாரம் செய்து அந்த மந்திர மலையை அதனுடைய நிலையில் நிலைக்க வைத்தார். அதன் பிறகு பார்க்கடல் அழகாக கடையப்பட்டது. அமிர்தமானது அங்கு கிடைத்தது. அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கொடுப்பதாகத்தான் முதலில் வாக்கு கொடுத்து அசுரர்கள் அந்த பணியை செய்கின்றார்கள். ஆனால் அசுரர்களுக்கு அந்த தேவ அமிர்தமானது வழங்கப்பட்டால் அவர்கள் இந்த உலகத்தை பாழாக்கி விடுவார்கள் என்று நினைத்த நாராயணமூர்த்தி அங்கு மோகினி அவதாரமாக வருகின்றார். மோகினி அவதாரம் எடுத்து சொல்லுவார், அசுரர்களும் தேவர்களும் வரிசையாக அமர வேண்டும் என்றும் கண்களை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் தான் அமிர்தத்தை அழகாக எல்லோருக்கும் பங்கு கொடுத்து தருவோம் என்று சொல்லுகின்றார். உடனே அப்படியே நம்பி அசுரர்களும் தேவர்களும் அங்கு வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். அசுரர்களுக்கு அமிர்தமானது கொடுக்கப்படாமல் தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்கினார் மோகினி அவதாரமாக இருந்த நாராயணமூர்த்தி. அப்பொழுது ஒரு அசுரனுக்கு அவரின் மேல் சந்தேகம் ஏற்பட்ட காரணத்தினால் அவன் தேவர்களுடைய வரிசையில் இருந்தான். இதை அறியாத மோகினி அவதாரமாகிய நாராயணமூர்த்தி அவனுக்கும் அமிர்தத்தை வழங்கிவிட்டார். அமிர்தத்தை உண்டு அவன் நான் அசுரன் என்று சொன்னவுடன் தன்னுடைய சக்கராயுதத்தை வைத்து அவனுடைய கழுத்தை இரண்டாக பிளந்து விட்டார். கழுத்து ஒருபுறம் முண்டம் ஒருபுறமாக அவன் இருந்தான். அவன் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் அவனை அழிக்க முடியாது. ஆதலால் முண்டமானது கேதுவாகவும் தலை ஆனது ராகுவாகவும், ராகு கேது என்ற இரு தேவகணங்களாக அன்று முதல் இன்று வரை விளங்கப்படுகிறது. இப்படியாக எம்பெருமான் அந்த ஒரு வரியில் மோகினி அவதாரத்தையும் கூர்ம அவதாரத்தையும் ஆல் அமுதாகி அந்த விஷயத்தை எப்படி சிவபெருமான் உண்டார் என்பதையும் நமக்கு அழகாக தொகுத்து அகிலத்தில் வழங்கியுள்ளார். ஐயா உண்டு.